குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் பார்க்க போகிறது லிட்டரரி ஃபார்ம்ஸில் எலிஜி. எலிஜி என்பது கிரீசியன் ஆரிஜின், கிரேக்க நாட்டை மூலமாக கொண்டு கிரேக்க நாட்டிலிருந்து தோன்றியது இந்த எலிஜி என்கின்ற இரங்கற்பா. தமிழில் இரங்கற்பா என்று சொல்லுகிறோம், ஆங்கிலத்தில் எலிஜி என்று சொல்லுகிறோம். இதனுடைய ஆரிஜின் கிரேக்க நாட்டை தாயகமாக கொண்டது இது. இட் இஸ் a poem of lamentation. lamentation என்றால் வருத்தத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு கவிதை. set to music, இசையுடன் இணைந்து வருத்தத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு கவிதை வடிவம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம பார்க்க போறது எலிஜி என்கின்ற லிட்டரரி ஃபார்ம், இலக்கிய வகை. இதனுடைய தாயகம் கிரேக்க நாட்டை சார்ந்தது. அங்கிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு பா வடிவம். இட் இஸ் a poem of lamentation set to music. இசையுடன் இணைந்து வருத்தத்தை, வேதனையை வெளிப்படுத்துகின்ற ஒரு கவிதை என்று இதை சொல்லுவார்கள். இதற்கு மிகவும் முக்கியமானது எலிஜியாக் மெஷர் என்கின்ற இதற்கான ஒரு வடிவம், ஒரு மெஷர். இந்த எலிஜி என்றால் இரங்கற்பா என்று தமிழ்ல சொல்றோம். இந்த எலிஜியாக் மெஷர் என்கின்ற ஒரு மெஷர், அந்த வடிவத்தில், அந்த மீட்டர்ல தான் இது எழுதப்பட வேண்டும். இதுல ஃபர்ஸ்ட் லைன் டக்டைலிக் ஹெக்டாமீட்டர் என்று ஃபர்ஸ்ட் லைன்லையும், செகண்ட் லைன்ல டக்டைலிக் பென்டாமீட்டர் என்கின்ற வகையிலும் அடங்கியிருக்கு. இதுக்கு தான் எலிஜியாக் மெஷர் என்று பெயர். ஸோ இந்த எலிஜியாக் மெஷர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் லைன் டக்டைலிக், DACTY, டக்டைலிக், LIC, டக்டைலிக் ஹெக்ஸாமீட்டர். அடுத்த லைன் டக்டைலிக் பென்டாமீட்டர். இந்த டக்டைலிக் ஹெக்ஸாமீட்டர்னா என்ன? ஒரு லாங் சிலபிள், ரெண்டு ஷார்ட் சிலபிள்ஸ். ஒரு லாங் சிலபிளும் ரெண்டு ஷார்ட் சிலபிளும் சேர்ந்த ஒரு மெஷர். இது மாதிரி 6 ஃபர்ஸ்ட் லைன் இருக்கும். அதுக்கு தான் டக்டைலிக் ஹெக்ஸாமீட்டர். ஹெக்ஸானா 6. அடுத்த லைன்ல இதே மாதிரி ஒரு லாங் சிலபிள், ரெண்டு ஷார்ட் சிலபிள்ஸ், இது ரெண்டும் சேர்ந்த இது மாதிரி 5 இருக்கணும் ரெண்டாவது வரியில. தட் இஸ் டக்டைலிக் பென்டாமீட்டர் அப்படின்னு பேர். இந்த மெஷர்ல எழுதுகின்ற ஒரு ஃபார்ம், அப்படி அதுதான் எலிஜி என்று சொல்லப்பட்டது. ஆனா பிற்காலங்கள்ல மாடர்ன் ஏஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மெஷரை ஃபாலோ பண்றது இல்ல. முதல்ல இதனுடைய தீம் இறந்தவர்களுக்காக பாடுவது என்று இருந்துச்சு. A poem of lamentation set to music அப்படின்னு இருந்துச்சு. ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு வார் சாங், ஒரு யுத்தம் நடக்குது, அதை பற்றிய ஒரு கவிதை, அல்லது ஒரு லவ் பாயிம்ஸ் கூட. அந்த லவ் பாயிம்ல காதல் பிரிந்து போய் விடுவது, சில சமயங்களில் பொலிட்டிக்கல் வேர்ட்ஸ், ஒரு அரசியல் கவிதைகள், அப்புறம் லேமெண்டேஷன் ஃபார் த டெட், இது எல்லாமே சேர்ந்ததாக பின்னாடி இதனுடைய தீம் மாறி போச்சு. ஸோ ஆரம்பத்தில் எலிஜிங்கிறது ஒரு இரங்கற்பா, இறந்தவர்களுக்காக பாடுவது என்று இருந்தது. இந்த மெஷர்ல தான் இருக்கணும். டக்டைலிக் ஹெக்ஸாமீட்டர் ஃபாலோடு பை டக்டைலிக் பென்டாமீட்டர், இதுல இருந்தா தான் எலிஜின்னு இருந்துச்சு. ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னா மாடர்ன் ஏஜ்ல இந்த மீட்டரை யாரும் ஃபாலோ பண்றது இல்லை. அதே மாதிரி சப்ஜெக்ட் மேட்டர் கூட லேமெண்டேஷன் ஃபார் த டெட் பிளஸ் ஒரு லவ் பாயிண்ட்ஸ். லவ் பாயிண்ட்னா ஒரு லவ் லிரிக் கிடையாது. அந்த காதல் பிரிஞ்சு போயிருக்கிறது, காதலி விட்டு விலகி போயிருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள், லவ் பாயிண்ட்ஸ், வார் சாங்ஸ், பொலிட்டிக்கல் வேர்ட்ஸ், இவைகள் எல்லாமே இதற்குள் இணைந்து விட்டது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இட் இஸ் லெஸ் ஸ்பான்டேனியஸ். ஒரு லெமண்டேஷன் ஆஃப் த டெட் அப்படின்னா அந்த இறந்த உடனே அந்த உணர்ச்சி பெருக்கில் பாடுவது என்பது மாறி அதுக்கப்புறம் ஸ்பான்டேனியஸா இல்லாம உட்கார்ந்து நிதானமா ஒரு அரேஞ்சா எழுதுற மாதிரி இது ஆகிவிட்டது. ஸோ இட் இஸ் லெஸ் ஸ்பான்டேனியஸ் தேன் த லிரிக். ஒரு லிரிக் கவிதையை விட மிகவும் ஒரு ஸ்பான்டேனிட்டி குறைஞ்சது. அதே சமயத்துல இதனுடைய ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட விட ரொம்ப இலாபரேட்டா இருக்கும். ஸோ இதுதான் இதனுடைய டெஃபினேஷன். ஸோ டெஃபினேஷன் ஆஃப் எலிஜி அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு லிரிக் சாங்கை விட ஸ்பான்டேனிட்டி, தானாக தன்னெழுச்சியாக பாடுதல், அதுதான் ஸ்பான்டேனிட்டின்னு பேர். அப்படியே உணர்வு போன்ற தானா பாடுறதுங்கிறது லிரிக் அந்த மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி இது இருக்காது, அதை விட குறைச்ச ஸ்பான்டேனிட்டி குறைச்ச, ஆனா ஸ்டைல் இலாபரேஷன்ல ஓட விட ஜாஸ்தி. ஸோ ஸ்டைல் இலாபரேஷன் லைக் ஓடு மாதிரி இருக்கும். இது சாரோ அண்ட் வேதனை, டெஸ்பேர், நம்பிக்கை இழந்து போதல், இவைகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு கவிதையாக இருக்கு. அதனால இது சுருக்கமா சொன்னா a lyric of mourning அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அழுகின்ற பாடல், அழுகின்ற ஒரு லிரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் a lyric of mourning அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இதனுடைய தீம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் ஆஃப் கிரீஃப், வருத்தம் அல்லது வேதனையை சொல்லக்கூடியது. இதற்கு ஒரு உதாரணமாக நம்ம டென்னிசனுடைய பிரேக் 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 அப்படிங்கிற ஒன்றை எடுத்துக்கலாம். முதல்ல இதனுடைய தீம் டெத் தான் இருந்துச்சு. டெத் இஸ் த சோல் தீமாக இருந்துச்சு. ஆனா பின்னாடி பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் டெத்தாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி போக 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 வேரியஸ் தீம்ஸை இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு எலிஜியில ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆரம்பத்தில் ஒரு டெத் ரிலேட்டடான விஷயங்களை எடுத்து பேச ஆரம்பிச்சு, ஆனால் அந்த கவிதையின் பின்னாடி வருகின்ற பேராகிராஃப்ஸ்ல பார்த்தீங்கன்னா வேரியஸ் தீம்ஸை பற்றி அது பேசுறது மாதிரி வருது. வேரியஸ் தீம்ஸ் அப்படின்னா ட்ரிபியூட் டு த ஃப்ரெண்ட். இப்போ யாராவது ஒருத்தர் இறந்து போறாங்க, அவங்களுடைய இறப்பை பற்றி பாடுவது, இது ஆரம்பமாக இருக்கும். அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றின ஒரு ட்ரிபியூட், அவங்கள பற்றி அவங்க அப்படி இப்படி, அவங்க ரொம்ப வல்லவர் அப்படின்னா அவங்கள பற்றி அப்படி பாடுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அந்த போயட்னுடைய ஓன் மூடு, அவருக்கு என்ன மூடு இருக்கோ அந்த மூடுக்கு தகுந்தாப்புல எழுதுறது. கடைசியில் ஈவன் லிட்டரரி கிரிட்டிசிசம், அந்த காலத்தில் கவிதைகள் அப்படியெல்லாம் இருந்துச்சு, ஆனால் இந்த காலத்தில் கவிதைகள்லாம் தரம் குறைந்து போய்விட்டது என்று லிட்டரரி கிரிட்டிசிசமும் அதில் இன்க்ளூட் ஆயிடுச்சு. இதற்கு நாம் ஒரு உதாரணம் சொல்லணும்னா மில்டனுடைய லிசிடஸ் என்று சொல்லலாம். இந்த மில்டனுடைய லிசிடஸ் என்பது அவருடைய ஃப்ரெண்ட் எட்வர்ட் கிங். இந்த எட்வர்ட் கிங்காகத்தான் முதல்ல இவருடைய லெமண்டேஷன் ஆரம்பிக்குது இந்த லிசிடஸ்ல. அதுக்கப்புறம் பின்னாடி போக போக பார்த்தீங்கன்னா த டீக்ரடேஷன் ஆஃப் பொயட்ரி, பொயட்ரியினுடைய தரம் எவ்வாறு குறைந்து விட்டது, அதே மாதிரி ரிலீஜியனுடைய தரம் எவ்வாறு குறைந்து விட்டது என்றெல்லாம் பின்னாடி இவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஸோ இது மில்டனுடைய லிசிடஸ். இதே மாதிரி டென்னிசன் எழுதிய இன் மெமோரியம், இந்த இன் மெமோரியம்ங்கிறதுல முதல்ல he philosophizes the puzzles of life. வாழ்க்கை என்பது ஒரு புதிர். இந்த வாழ்க்கை என்கின்ற புதிரை தத்துவார்த்தமாக விளக்க ஆரம்பிச்சுவார். ஸோ டென்னிசன் என்னுடைய இந்த இன் மெமோரியம் என்பது கிட்டத்தட்ட இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் மோர் தேன் 100 லிரிக்ஸ், 100 லிரிக்கு மேல சேர்ந்த ஒரு பெரிய கவிதை இது. இந்த கவிதையில இது ஆரம்பிக்கும் போது ஒரு டெத் மாதிரி ஆரம்பிப்பாரு, ஆனா போக போக பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப், வாழ்க்கை என்பது எப்படி புதிராக இருக்கு, விதி என்பது என்ன, இந்த மாதிரி விதியை பற்றி, வாழ்க்கையினுடைய புதிரை பற்றி இதெல்லாம் அப்படியே பேச ஆரம்பிச்சுவார். ஸோ இது மாதிரி ஸோ இந்த இன் மெமோரியமே முதல்ல ஆரம்பிக்கும் போது அவருடைய ஃப்ரெண்ட் ஆர்தர் ஹேலம் என்கின்ற அவருடைய ஃப்ரெண்டு, அவருடைய இறப்பு, அதை பற்றி தான் ஆரம்பிப்பார். ஆனால் போக 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 பின்னாடி லைஃபை பற்றி, டெஸ்டினி, விதியை பற்றி இதெல்லாம் பற்றி பேச ஆரம்பிச்சுவார். இதே மாதிரி மேத்யூ ஆர்னால்டுடைய ரக்பி சாப்பிள்,
இந்த ரக்பி சாப்பல், ரக்பி சாப்பல், CHAPEL, ரக்பி சாப்பல் என்கின்ற மேத்யூ ஆர்னால்டினுடைய கவிதையில இதுல 15 ஆண்டுகள் கழித்து அப்பா இறந்து போன அந்த கல்லறைக்கு அவர் வரார். அந்த கல்லறைக்கு வந்து அப்போ அவர் பாடுகின்ற பாடல் தான் இந்த ரக்பி சாப்பல் என்பது. இதுல பாத்தீங்கன்னா தி மார்டல் மென், அழியக்கூடிய இந்த மனிதன் ஆன் எர்த், இந்த அழியக்கூடிய மனிதன் பூமியில எப்படியெல்லாம் கஷ்டப்படுறான், அவனுடைய கோர்ஸ் ஆஃப் லைஃப், வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று அதை பற்றி இவர் பேச ஆரம்பிச்சிருவாரு ரக்பி சாப்பல். அதே மாதிரி ஷெல்லிஸ் ஆடனைஸ் ஆன் தி டெத் ஆஃப் ஜான் கீட்ஸ், ஜான் கீட்ஸ் இறந்து போனதற்காக அதற்காக ஒரு மோர்னிங் சாங்காக எழுதப்பட்டது ஷெல்லியினுடைய ஆடனைஸ் என்கின்ற அந்த கவிதை. இதுவும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்க பின்னாடி ஒரு கீட்ஸினுடைய ட்ரிபியூட்டை அப்படியே போக போக முதல்ல ஆரம்பிக்கும் போது அப்படிதான் ஆரம்பிப்பாரு, கீட்ஸ் இறந்து போயிட்டான் அப்படின்னு ஆரம்பிப்பாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சலேஷன், அந்த கீட்ஸினுடைய இறப்புக்கு தானே சமாதானம் பண்ணிக்குவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கீட்ஸினுடைய ட்ரைம், அவருடைய வெற்றிகள், அவருடைய அச்சீவ்மெண்ட், சாதனைகள், இவைகளை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாரு. இதுதான் ஷெல்லியினுடைய ஆடனைஸ். இப்படி போகும். உலகத்திலேயே எலிஜி என்று சொன்னாலே அது தாமஸ் கிரே எழுதின எலிஜி ரிட்டர்ன் இன் எ கண்ட்ரிஸ் சர்ச் யார்ட், அந்த கவிதையை தான் எலிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. எலிஜின்னு சொன்னா போதும், இட் ரெஃபர்ஸ் டைரக்ட்லி கிரேஸ் எலிஜி, கிரேஸினுடைய எலிஜி தான் சொல்லுவாங்க. இதுலயும் பார்த்தீங்கன்னா முதல்ல he expresses his grief, அவருடைய வருத்தத்தை, அவருடைய துன்பத்தை முதல்ல சொல்றாருன்னா எதை சொல்லுகிறார்னா forefathers, அந்த கிராமத்தில் இதற்கு முன்பாக வசித்த அன்சன், பாடப்படாத unknown forefathers. ரொம்ப விசித்திரமா இருக்கும். எலிஜி ரிட்டர்ன் இன் கண்ட்ரி சர்ச் யார்ட் அப்படின்னு சொன்னா யாரோ இறந்தவங்களை பற்றி தான் பாடுறாரு. ஆனால் ஒரு கிராமத்தில் வாழ்ந்து எவ்வளவு செஞ்சிருப்பாங்க, அந்த கிராமத்தினுடைய மூதாதையர்கள் அன்னோன், யாருக்கும் தெரியாமல், அன்சன், அவர்கள் ஏதாவது செய்திருந்தாங்க, அதை யாராவது ஒரு கவிதையாக பாடியிருப்பாங்களா அப்படின்னாக்க அப்படி யாருமே பாடாத அவர்களை பற்றி எந்த விதமான ஒரு ஒண்ணுமே இல்லாம அவர்களை பற்றி ஒரு கவிதையாக அவர் எழுதியிருப்பார். இதுதான் கிரேஸினுடைய எழுச்சி. இதை சுருக்கமாக ஹாட்சன், HODGSON, ஹாட்சன் என்பவர் எலிஜிங்கிறது வெறுமன இட்ஸ் a lamentation over places, ஒரு இடம். இந்த இடத்திலேயே நம்ம ஒரு 10 வருஷம் வாழ்ந்திருப்போம், இந்த இடத்தை விட்டு நம்ம பிரிஞ்சு போறோம். அப்போ ஓவர் பிளேசஸ், அதை பத்தி, ஓவர் லாஸ்ட் லவ், இறந்து போன காதலை பற்றி, ஓவர் தி பாஸ்ட், கடந்த காலத்தை பற்றி, இந்த மாதிரியாக இண்டிவிஜுவல் மிசரி, தனிப்பட்ட மனிதனுடைய துன்பம், தனிப்பட்ட மனிதனுடைய சேட்னஸ், இவைகள் தனிப்பட்ட மனிதனுடைய ஃபெயில்யூர், இவைகளை பற்றி, சில சமயங்கள்ல டிபார்ட்டட் பெட் அனிமல், நம்மை விட்டு பிரிந்து சென்ற வீட்டிலே வளர்க்கக்கூடிய ஆடு மாடு இதெல்லாம் ரொம்ப பிரியமா வளர்த்துருப்போம், ஒன்று இறந்து போயிருக்கோம், அல்லது அது யாருக்காவது கொடுத்துருவோம், அவங்க வீட்டுக்கு போயிடும். ஸோ அவைகளின் மீது இருக்கக்கூடிய வருத்தம், இவைகளை பற்றி கூட எலிஜி பாடப்படுகிறது என்று ஹாட்சன் என்பவர் இதை பற்றி நமக்கு சொல்றார். இதுதான் தீம் ஆஃப் எலிஜி. ஆனா இந்த மாடர்ன் எலிஜி இருக்கு பாருங்க, மாடர்ன் எலிஜி இப்போ நவீன 20ஆம் நூற்றாண்டிலும் எலிஜிஸ் பாடப்படுகிறது. ஆனால் இந்த மாடர்ன் பாயிண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, they are unconventional to the ancient எலிஜி. முற்காலத்தில் இருக்கின்ற எலிஜிக்கும் இந்த 20ஆம் நூற்றாண்டில் பாடப்படுகின்ற எலிஜியும் ரொம்ப அன்கன்வென்ஷனலாக இருக்கு. அதற்கு ஒரு உதாரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, WH ஆர்டன் எழுதிய இன் மெமரி ஆஃப் WB Yeats, இன் மெமரி ஆஃப் WB Yeats, இந்த கவிதையில இவர் என்ன பண்றாருன்னா அந்த எலிஜி ரூலையை ரிவர்ஸ் பண்றார். So yes, reverse the elegy of tradition, அந்த எலிஜியினுடைய பாரம்பரியத்தையே ரிவர்ஸ்ல பண்ணது மாதிரி இவர் எழுதி இருக்கிறார். இது என்ன மாதிரி ரிவர்ஸ் பண்றாரு அப்படின்னா, பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம்னா இறந்தவங்களை பற்றி அப்படி இப்படி, இந்த இறந்ததுக்காக அப்படியே மழையை பாருங்க கண்ணீர் விட்டு அழுகுது, இந்த மாதிரி தான் பொதுவா எலிஜியெல்லாம் பாடுவாங்க.
இயற்கை அழுகிறதுன்னு பாடுவாங்க, அவங்க அப்படி கஷ்டப்படுறாங்க, இவங்க வருத்தப்படுவாங்க. இப்படி தான் இதான் கன்வென்ஷனல் ட்ரெடிஷ்னல் எலிஜி இப்படி தான் இருக்கும். அப்படி இவர் இறந்ததற்காக அப்படியே அவ்வளோ பேரும் இந்த உலகமே கஷ்டப்படுது, உலகமே அழுகுது, உலகமே துன்பப்படுது, இப்படி தான் எழுதுவாங்க. திஸ் இஸ் தி யூஷுவல் ட்ரெடிஷன் ஆஃப் எலிஜி. ஆனால் 20ஆம் நூற்றாண்டு நம்ம WH ஆர்டன்லாம் தன்னுடைய இன் மெமரி ஆஃப் WB ஏட்ஸில் எப்படி சொல்கிறாரு அப்படின்னாக்க, ஏட்ஸ் என்பவர் மிகப்பெரிய கவிஞர், அவர் இறந்து போய்விட்டார். ஆனால் அவர் இறந்து போனதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் உலகம் தன்னிச்சையாக வழக்கம் போல் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படி எழுதுவார். அப்படியே உலகமே ஸ்டன் ஆயிடுச்சு, நின்று போச்சு, உலகமே அழுதுகிட்டு இருக்கு, உலகமே துன்பப்படுது, இயற்கையே இப்படி போகுது அப்படி போகுதுன்னு தான் யூஸ்வலாக எழுதணும். ஆனால் இவர் அதை ரிவர்ஸ் பண்ணி உலகம் அப்படின்லாம் இல்லை, அது வேலையை பார்த்து போய்கிட்டே இருக்கு. சன் வழக்கம் போல கிழக்கே உதிக்குது, மேற்கே மறையுது, மூன் தோன்றுகிறது, மக்கள் அவரவர்களுடைய வேலையை பார்த்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். they run their own course as usual, வழக்கம் போல் ஒவ்வொருவரும் சென்று கொண்டிருக்கின்றார்கள் அப்படி எழுதுறார். இதே மாதிரி தான் சிலப்பதிகாரத்தையும் பார்த்தீங்க அப்படின்னாக்க, கோவலன் இறந்து போய் விடுவான். கோவலன் இறந்து போய்விட்டு கண்ணகையும் அப்படி துடிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா அந்த மாலை நேரத்து சூரியன் வழக்கம் போல எதை பத்தியும் கவலைப்படாமல் அது பாட்டு மறைஞ்சு போகும் அப்படின்னு இளங்கோவடிகள் எழுதுவார். அது மாதிரி இப்போ இந்த 20ஆம் நூற்றாண்டு கவிஞர்கள் அதை போல் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. பொதுவா இந்த எலிஜியிலாம் அந்த இறந்து போனவங்களை பற்றி ரொம்ப புகழ்வாங்க. ஷெல்லியினுடைய ஆடனைஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கடைசியிலாம் கீட்ஸினுடைய டைம், அவருடைய வெற்றியை பற்றி பேசுவார், அவரை ரொம்ப குளோரிஃபை பண்ணி பேசுவாங்க. ஆனால் இன் மெமரி ஆஃப் WB ஏட்ஸில் WH ஆர்டன் ஹஸ் நாட் குளோரிஃபைடு WB ஏட்ஸ். ஏட்ஸை வந்து அவர் ஒன்றும் குளோரிஃபை பண்ணாமல் அப்படி பண்ணிடுறார், அது மாதிரி எழுதுகின்றார். இதே பேட்டர்ன் தான் டைலன் தாமஸும் அவருடைய கவிதைகளில் இந்த மாதிரி செய்கின்றார்கள். இப்ப எல்லாம் நவீன உலகத்துல இப்போ உள்ள மாடர்ன் டெக்னாலஜியில அவங்க சப்ஜெக்ட் மேட்டரை மட்டும் எடுத்துக்கிறாங்க, மீதி எல்லாத்தையும் விட்டுட்டான். சப்ஜெக்ட் மேட்டர் என்பது இரங்கற்பா, ஒரு துன்பம் வருத்தம் பிரிவு என்கின்ற ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டாங்க. மீதி எல்லாத்தையும் they have left it, especially the meter. அந்த டக்டைலிக் ஹெக்ஸாமீட்டர்ல ஃபர்ஸ்ட் லைனும் டக்டைலிக் பென்டாமீட்டர்ல செகண்ட் லைனும் எழுதணுங்கிறது இதனுடைய ரூல். அந்த ரூல் எல்லாம் இப்போ மாடர்ன் பாயிண்ட்ஸ் எல்லாம் அந்த மீட்டர்ல எல்லாம் எழுதுறது இல்லை. எழுதுறது தெரியலையா என்னன்னு தெரியல, ஆல்மோஸ்ட் அதை அவர்கள் விட்டுட்டாங்க. இப்போ அவர்கள் எழுதுவதெல்லாம் அந்த தீமை கொஞ்சம் பேஸ் பண்ணிக்கிறாங்க. தீமை எடுத்துக்கிட்டு இறங்கப்பா என்று யாராவது இறந்தா உடனே எழுச்சி எழுதுறது, காதலில் பிரிவு ஏற்பட்டால் எழுச்சி எழுதுறது, நண்பன் பிரிந்து போய்விட்டால் எழுச்சி எழுதுறது, ஓட் ஆன் த எழுச்சி ஆன் தி டெத் ஆஃப் அ மேட் டாக் அப்படி கூட எழுதியிருப்பான் கோல்ட்ஸ்மித். மேட் டாக், ஒரு நாய் வந்து மேடா போச்சு, பைத்தியம் பிடிச்சு போயிடுச்சு அப்படின்னு அதற்காக எழுதியிருப்பாரு. இந்த மாதிரி சேட் ரிஃப்ளெக்டிவ் விஷயங்களை எடுத்துக்கிட்டாங்க. லெமெண்டேஷன் ஃபார் த டெத்தை எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அவர்கள் இந்த மீட்டர் விஷயத்தை கம்ப்ளீட்டாக விட்டுட்டாங்க. இதுதான் இப்போ உள்ள மாடர்ன் ட்ரெண்டாக எலிஜி இருக்கிறது. இப்போ இந்த எலிஜியை பற்றி ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு, இப்போ வரைக்கும் எப்படி இருக்கு, யாரெல்லாம் என்ன வகையான எலிஜியெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு நல்லா கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.